Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. இந்த மாநகராட்சியினுடைய நடவடிக்கைகள் குறித்து 3 மாதத்துக்கு ஒரு முறையேனும் நான் ஆய்வு நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் ஏற்கனவே 2 கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இடையிலே கொஞ்சம் நாட்கள் கேப் விழுந்திருக்கிறது. எனவே மீண்டும் இப்பொழுது இந்த கூட்டத்தை நடத்தினோம். மாநகராட்சியை பொறுத்தவரையில் மேயர், துணை மேயர், கமிஷனர் அவர்களும் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஆஜராக இருந்த கலெக்டர் உள்ளும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நந்தகுமார், நம்முடைய கார்த்திகை அவர்களும் மற்றவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அதிகாரிகள், முக்கியமாக அதிகாரிகளை கூப்பிடாமல் சாலை வசதி, குடிநீர் பிரச்சனை, விளக்கு, ஃபைல்கள், சில இடங்களில் டிலே ஆகிற சமாச்சாரம், இவைகளையெல்லாம் குறித்து பேசினோம். எங்கள் சார்பில் நாங்கள் எடுத்து வைத்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் கமிஷனர் அவர்கள் ஒரு நல்ல பதிலை தந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதிகாரிகளுடைய குறைகளை சுட்டிக்காட்டி அவர்களெல்லாம் நீ திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் வேண்டுகோள் விட்டிருக்கிறோம். எனவே மீண்டும் ஒரு முறை ஒரு 3 மாதத்துக்கு பிறகு நடைபெறும். அதற்குள்ளாக நாங்கள் இன்றைக்கு என்னென்ன சொன்னோமோ அதை செய்து காட்ட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறோம். பாதாள சாக்கடை திட்டம் விரைவாக முடிச்சிருவோன்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து முதல்ல இது வரைக்கும் அது ஃபினிஷாக என்ன சார்? 90%. அதான் அவங்க அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம். அதில் பல்வேறு காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கோம். மாநகராட்சி முழுக்கவே குப்பை கூலங்களாகவே இருக்கு சார். முழுக்க அள்ளப்படுறது இல்லை சார். என்ன செய்ய போறீங்க சார்? அதான் அதையும் பேசினோம். காரணம், வேலூரிலே நிறைய குப்பைகள் சேர்க்கிறது. அந்த குப்பைகளை எங்கே கொட்டுவது என்பது தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு ஊரிலும் குப்பைகள் சேர்கிறது. அந்த குப்பைகளை கொட்டுவதற்கே அவர்களுக்கு சில இடங்களை தடுமாறுகிறார்கள். இவ்வளவு பெரிய வேலூரில் குப்பைகள் அதிகமாகத்தான் சேருகிறது. அவற்றுக்கெல்லாம் எங்கேயாவது கொட்ட வேண்டும். எங்கே கொட்டுவது என்பதுதான் பிரச்சனை. அதுக்காக அதை பற்றி கொஞ்சம் நேரம் அதிகம் எடுத்து கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஆகினால் ஒரு 4-5 ஐடியாக்களை சொல்லி இருக்கிறார்கள். அவைகளெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறார்கள் என்பதை பார்க்கவும். ஜூன் மாதம் மேட்டூர் அணை திறக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டாவது. டெஃபினட்டாக சார், முல்லை பெரியாரில் அந்த டேம் ஒர்க்கு பண்ணுறதுக்கு கேரளா அரசுக்கிட்ட ஒப்படைச்சாங்க. இப்போ நம்ம எந்த அளவில் பணி தொடங்கியிருக்காங்களா இல்லையா? அங்கே போட்ட சுப்ரீம் கோர்ட்டில் பயங்கரமான இது போட்டிருக்கார். உடனடியாக அந்த 7 மரங்களை வெட்டணும், பேபி டேம் கட்டணும், வண்டி எந்த விதமான பொருளும் போகும் வரும், இதில் எதிலையும் தலையிடக்கூடாது என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட். ஆமாம், அவங்க நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார், தென்பண்ணையில் வந்து கர்நாடகா அந்த ரசாயன கழிவு நீரை வெளியிடுறாங்க. அது என்ன நடவடிக்கை நம்ம மாநில சார்? ஒன்று வச்சுங்க, நாட்டில் ஊருக்கு இடைச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டியன் மாதிரி குப்பையை கொட்டுறவன், கொழு கொட்டுறவன் எல்லாம் எங்கள் ஆற்றுல தான் கொட்டுறான். ஏன் இந்த பாலாறு இப்போ என்ன ஆச்சு? நீங்கள் வேலூர்லேருந்து பக்கம் வேலூர்லேருந்து இப்படி தான் போனோம். தண்ணீர் காங்கேயனூர் கீழே எல்லாம் தண்ணி கெட்டு போயிடுச்சு. அதனால் அதே மாதிரி வாணிபாடி, ஆம்பூர்லேருந்து வரும்போது கெட்டு போயிடுது. நம்மளாவது எப்போ தண்ணி வர்றது? தென்பண்ணையில் இப்போ கூட தண்ணி வந்தது. ஆக காவேரியிலேயே கலக்கிறது நிலைமை உருவாகி இருக்க. அதனால் எவ்வளோ தூரம் சொல்லி இருக்கிறோம், அது என்ன செய்ய முடியாமல் இருக்கும். காவிரி நதிநீர் ஆணையம் வந்து தண்ணி திறக்க சொல்லியிருக்காங்க கர்நாடகா அரசு. இது வரைக்கும் ஏதோ திறந்தாங்களா? அவங்க நமக்கு வழங்க வேண்டிய தண்ணீர் வழங்கியிருக்காங்களா?
இப்போ அவங்களுக்கு அவங்க பக்கமே 40% தான் இருந்தது. இல்லை அவங்களோட டேம்களில் திடீர் 2 நாள் பெய்ஞ்ச மழையில் தான் எக்கச்சக்கமாக தண்ணி வந்திருக்கு. அவங்க நம்ம தகுதி விட்டுருக்காங்க. நமக்கு 90 அடி தான் இருக்குது, 120 அடியில். அதனால பண்ணணும். வருது இல்லையா சென்னைக்கு, அதில் சட்டத்துக்கு புறமா மோட்டர் போட்டு கர்நாடகா இதில் ஆந்திராவில் எடுத்துடுறாங்க. அது ஏதாவது அந்த முதல்வர் கடிதம் இதை தடுக்க நடவடிக்கை இல்லை, அவங்க அக்ரிமெண்ட்லேயே அவங்களுக்கு தண்ணி எடுத்துக்குவாங்க. அதை பற்றி கவலை கிடையாது எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு. நமக்கு கொடுக்க வேண்டிய பார்டரில் கொடுக்கும்போது அளவு சரியாக கொடுக்கணும். அவங்களுக்கு அது அந்த அக்ரிமெண்ட்டே ஒரு இது இருக்குது, அவங்க மேட்டுக்கலாம். சார் வேலூர் மாநகராட்சி எப்படி சரி செய்யணும்? தொடர்ந்து புகார் போயிட்டே இருக்கு சார் சம்பந்தமா. அது விளையாடுறதில்ல, எல்லாருடைய வார்டுகளில் அந்த நிலைமை இருக்கிறது. அதுக்காகத்தான் எல்லாரும் பரிகாரம் ஒன்று கண்டு கொண்டிருக்கிறோம். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.